தலைவன் ஒருவன் அவரிடத்தில் வந்து, யாருகிட்ட வந்து? இயேசு இடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அவள் பிழைப்பாள். ஆமென். பிள்ளை மரிச்சிருச்சுங்க. நிறைய பேர் பிள்ளைகள் ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிருக்கலாம், தேவனை விட்டு தூரமா போயிருக்கலாம். அந்த பிள்ளை மரிச்சிருச்சு. தலைவன் அவன் இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து பணிந்து கொண்டு, என் பிள்ளை மரித்து போனால் இப்பொழுதுதான், ஆகிலும் நீர் வந்து கையை வையும், அவள் பிழைப்பாள். இப்ப என்ன நடந்தது? பிள்ளை மரிச்சிருச்சு. விசுவாசம் யாரோடது? தகப்பனோடது. இந்த மனுஷன் ரொம்ப சூப்பர் நேச்சுரல் மனுஷன். ஏன்னா விசுவாசப்படுகிறவர்களை பார்த்துதான் தேவன் ஆச்சரியப்பட வைக்கிறார். செத்து போயிட்டாங்க, அடக்காராதனைக்கு அவன் போல. இப்ப யாரா செத்துற நம்ம என்ன பண்ணுவோம்? வல்லமையுள்ள ஊழியக்காரர்களை அடக்கத்துக்கு தான் போவோம். என்ன பண்ணணும்? குழி எங்க வெட்டணும், எங்க பெட்டியை வாங்கணும், அடக்காராதனை பண்ணனுக்கு என்னெல்லாம் வேணும், மதியானம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், யாரெல்லாம் பிள்ளை மரிச்சிருச்சான்னு வருவாங்க, அவங்ககிட்ட நம்ம பேசணும், எப்படி மரிச்சாச்சுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அவர் ஒன்னே ஒண்ணு யோசிச்சாரு, எனக்கு ஒருத்தர் தெரியும்பா, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தால் எழ வைப்பாராமே, அவர் படுக்கையில கிடந்தால் எழ வைப்பாராமே, அவருடைய கீர்த்தி தேசம் முழுவதும் பரவி கிடக்குது. இவரால முடியாது ஒண்ணுமே கிடையாதாமா. ஏப்பா நாரி போயிருக்குமாமா வாழ்க்கை, அந்த வாழ்க்கையவே எடுத்து வாசனையா மாற்றுவாராம் அவரு. அப்படிங்கறது அவன் என்ன பண்றான்னா நினைவு கூறுகிறான். அடக்காராதனைக்கு அந்த மகளுக்கு எதுவும் பண்ணல. எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். எங்கப்பா போற? இல்ல, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு. புலி வெட்டுறதுக்கு போல, அடக்காராதனைக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்ய போல, அவரு நேரா பரம தகப்பங்கிட்ட வந்துட்டாரு. நான் சொல்றேன், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்க அந்த சூழ்நிலையில இப்ப நம்ம என்ன செய்ய போகணும், இப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்படி போக கூடாது. இருங்க கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு நீங்க ரூம்குள்ள போகணும், ரூம போட்டணும், ராஜாவை நான் பார்க்கணும், ராஜா முன்னால் நிக்கணும். ஆமென். ஆண்டவரே இப்போல பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க கொஞ்சம் வந்து உங்க கைய வைங்க, அந்த மனுஷனை கொஞ்சம் டீல் பண்ணுங்க, அந்த பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க, இந்த கடனை கொஞ்சம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு எழுந்து சீசரோடு கூட, ஆமென், அது போதும், பின்னே போனார். அதுக்கப்புறம் ஒரு இடையில வேற மேட்டருக்கு டைம் இல்ல. ஜனங்கள் வெளியே 25 துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். என்ன சொன்ன அந்த மனுஷன்? நீ என் பிள்ளையின் மீது கையை வையும். அதுக்கு மீறி அவர் ஒன்றும் செய்யல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் செய்வார். ஜெயிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலா செய்வார், அது வேற. அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே பிள்ளை செத்து போச்சு, எப்படி வந்திருக்கிறாரு? எங்க டெத் சர்டிபிகேட்டுங்க. அவரே வாயில அறிக்கை கொடுக்கிறாரு, என் பிள்ளை மரிச்சிருச்சு, ஆனா நான் உங்களை நம்புறேன்பா, உங்களை நம்புறேன். நீங்க வந்து தொட்டா உயிர் தெளிவான், நீங்க வந்தா அவன் என் கூட வருவான், நீங்க வந்தீங்கன்னா என் பிள்ளை மறுபடியும் என் பிள்ளை எனக்கு கிடைச்சிரும். ஆமென். நான் சொல்றேன், இழந்தவைகள் எல்லாம் மீட்டுக் கொள்ளுவீர்கள். லாப்ரா கேபாரா சூடலப்ரா. இழந்தார் இல்லையா அந்த பிள்ளைய? ஒன்னும் பண்ணல, அப்படியே இருக்கட்டும், எதுவும் எவனும் பண்ணிடாதீங்கடா. போயிட்டு ராஜாவை சந்திச்சாரு. ராஜா என்ன பண்ணாரா? சீசரோடு கூட பின்னால போனார். நான் சொல்றேன், இன்னைக்கு காலை வேளை தேவன் உங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் பின்னால வருவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் போகிறீங்க, கூப்பிட்டீங்கன்னா உங்க பின்னால வருவார். அவர் படையோட வருவார், தூதர்களோடு வருவார், மணவாளன் உங்களோடு வருவார். உங்க பிரச்சனையை மாற்றவர் போதுமானவர். தயவு செஞ்சு உங்க வாயில அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. இயேசுவே என்னோடு வாங்கப்பா, எங்களை எழுப்புங்கப்பா, எங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாத்துங்கப்பா. எழுப்பிட்டாருங்க.